தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல்ல இப்போதைய நிலவரத்தின் பிரகாரம் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இது குறித்து இந்த வீடியோல சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழக அரசு வெளியிட்ட சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ விவசாயிகளுக்கான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2025 பட்ஜெட் தாக்கல்ல பயிர்க்கடன்களை முழுமையா தள்ளுபடி செய்யலாம். ஸோ கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி அப்படின்ற அளவு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் துள்ளி குதிக்க வைக்கும் அளவுக்கு ஆஃபரை அள்ளி வீசிட்டு இருக்காங்க தமிழக அரசு. ஸோ 4561 கோடி ரூபாய் வீதத்துல வேளாண் பட்ஜெட்டில் அந்த அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தாக்கல் செஞ்சிருக்காரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்ல பல அறிவிப்புகள் 15 அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகி அதனை தற்பொழுது முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பயிர்க்கடன்கள் தள்ளுபடிங்க. ஸோ இந்த பயிர்க்கடன்கள் தமிழக அரசு 48.95 கோடி கல்விக்கடனை தள்ளுபடி செய்தது போல இன்னும் 2 மாதங்கள்ல தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ வேளாண்மையுடைய 15 அறிவிப்புகள் வெளியாகி அதுல முதன்மையா பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மல்லிகை சாகுபடியை ஊக்குவிக்க 160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக வேளாண் பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா உழவர்களின் கடன்கள் எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா உழவர்கள சிலரை கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு அரசு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் என்ன நடக்கும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கேள்விக்குறியா இருக்கு. 16,302 கோடியாக உள்ள நிலையில் இதை தள்ளுபடி செய்ய போதுமானதா என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பினார். மேலும் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கடனையுமே தள்ளுபடி செய்வாங்களா இல்ல பகுதி அளவு செய்வாங்களா, எதன் அடிப்படையில இந்த கடன்களை தள்ளுபடி செய்வாங்க, இதற்குண்டான செர்டீரியா என்ன, அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல புதிய பட்ஜெட் தாக்கல் இந்த 2025 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா தான் இருக்கு. ஸோ கல்வி கடனை தள்ளுபடி பண்ணீங்க, நகை கடனை தள்ளுபடி பண்ணீங்க, ஏன் இன்னும் பயிர் கடனை தள்ளுபடி செய்யாம இருக்கீங்க? ஸோ இந்த கேள்விகள் பாத்தீங்கன்னா தினசரி வந்துட்டே தான் இருக்கு. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான் இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்க அந்த அறிவிப்புல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்க்கடன்கள். ஸோ விவசாயிகளுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு ரூபாய் 5 லட்சத்துக்கு மிகாமல் பயிர்க்கடன் நீங்கள் பெற்றிருந்தால் அந்த கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். சரிங்களா? அதே போல நீங்கள் 10 லட்சத்துக்கு மேல பயிர்க்கடனை பெற்றிருக்கும் பட்சத்துல அதுல பாத்தீங்கன்னா சில வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வரம்புக்கு உட்பட்டு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட விவசாயிகளுடைய பயிர்க்கடன் 31/1/2020 அன்று கூட்டுறவு சங்கங்களின் சிறு குறு விவசாயிகள் 16,43,347 பேர் பாத்தீங்கன்னா பெற்றிருந்தாங்க பயிர்க்கடன்கள். அதுல பாத்தீங்கன்னா 12,110 கோடி அளவிலான தள்ளுபடிக்கான தொகையை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தமிழக நிதிநிலை கால அவகாசத்துல இதை செஞ்சிருக்காங்க. ஸோ தமிழகத்துடைய கஜானா காலி ஆனா நிலையிலும் விவசாயிகள் பாதிக்க கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு அதற்கு நிதி ஒதுக்கி விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறது தான் தளபதி அவர்கள் தலைமையிலான கழக அரசு. ஸோ அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கு அண்ணாமலைக்கு பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு சில முக்கியமான பதில்களை கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதற்கு பதிலளிக்க வகையில அமைச்சர் பெரிய கருப்பன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் தேர்தல் அறிக்கையில்
அறிவிப்பு எண் 33 தெரிவித்துள்ளபடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறு மற்றும் குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர் மற்றும் நகை கடன்களை தள்ளுபடி செய்து அவற்றுக்கு போதிய நிதியை முழுமையாக ஒதுக்கீடு செய்து அவர்கள் பெற்ற கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்தது முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசுதான் என்று நம்ம பெரிய கருப்பன் அவர்கள், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். சோ அது மட்டுமே இல்ல, வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை காலங்கள்ல காய்கறிகள் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஏப்ரல் மே மாதங்களில் சாகுபடி செய்ய 105 குழியம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களின் ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்யவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திடவும் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள் மூலம் 15 கோடியில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் மேலாண்மை அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயிகளுக்கு அடுத்தடுத்து மகிழ்ச்சி செய்திகளை இந்த பட்ஜெட் அறிவிச்சுட்டே இருக்கு. ஸோ அதுல மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பயிர்க்கடன்கள் முழுவதுமே தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ பயிர்க்கடன்களுடைய தள்ளுபடியை பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கடந்த 2-3 ஆண்டுகளா ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ விவசாய கடன்களை முழுவதுமே தள்ளுபடி செய்யலாம் என்ற அளவுக்கு தற்சமயம் பேச்சுகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ஸோ வேளாண் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடியும் வர இருக்குங்க. ஸோ இதற்குண்டான அரசினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்றது மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ அதுதான் இப்போ அஃபிஷியலான ஒரு கவர்மெண்டோடைய ஆர்டர். ஸோ அது மாதிரி இன்னும் பயிர்க்கடனை குறித்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் என்னென்ன பேங்க்ல கடன்கள் வாங்கியிருக்கீங்க நிலத்தை வைத்து பயிரை இன்சூரன்ஸ் பண்ணி, ஸோ இந்த பயிர் நடுறதுக்கு நான் இவ்வளவு காஸ்ட் வாங்கியிருக்கேன், ஸோ அதற்குண்டான ஃபோட்டோ ப்ரூஃப்ஸ் இந்த மாதிரி ஆதாரங்கள் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதுக்கு அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்றதான் இப்போதைய கேள்விக்குறியாகவே இருக்கு. ஸோ அறிவிப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 31 இல்லைன்னா ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி இதனுடைய அறிவிப்பை நாம அதிகாரப்பூர்வ அறிவிப்பா தமிழகத்துல வெளியிட போறாங்க. ஸோ பயிர்க்கடன்கள் மிக மிக முக்கியமா சிலருக்கு தள்ளுபடியாக இருக்கு. 5 லட்சத்துக்கு மிகாமல் நீங்கள் வைத்திருந்தால் 100% தள்ளுபடியும், ஸோ 10 லட்சத்துக்கு இருந்தால் பகுதி அளவு தள்ளுபடியும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ அதனால பயிர்க்கடன் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பயிர்க்கடன் பார்த்தீங்கன்னா அதோடைய வட்டி அரசே செலுத்தும். மேலும் அரசு பொறுப்பேற்ற பின் 2021 மற்றும் 22ஆம் ஆண்டில் முதல் முறையாக 10,632 கோடி பயிர்க்கடன்களை 15,44,627 விவசாயிகளுக்கு வழங்கியது. 31/3/2025 வரை 4 ஆண்டு காலத்துல 6,907 கோடி கடன்களை 79,18,350 விவசாய பெருமக்களுக்கு கடனாக பயிர் வழங்கியுள்ளது. ஸோ இதை விவசாய பெருமக்களை ஊக்குவிக்கும் விதமாக பயிர்க்கடன்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முறையாக அரசே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு திருப்பி செலுத்தாத விவசாயிகளுக்கு தள்ளுபடியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தள்ளுபடி பார்த்தீங்கன்னா என்றிலிருந்து நடைமுறைக்கு வரும், இதுதாங்க மிக மிக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம். பயிர்க்கடனுடைய தள்ளுபடி எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்ற கேள்விக்கு இதுவரை இன்னும் சரியான பதில்கள் வரல. பயிர்க்கடன்களுடைய தள்ளுபடிகள் ஒரே அப்டேட்டா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற உங்களுடைய சேவை மையத்தில் அணுகி இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை நீங்க எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா இல்லையான்றத நீங்க செக் பண்ணிக்கலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனல்ல வர அப்டேட்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.